மனம் அமைதி பெற இதை படியுங்கள். மனதிற்குள் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக பேசுபவரிடம் சேராதே. பிறர் மீது அன்பு காட்டுபவரின் மனமே கடவுளின் இல்லம். பசியால் வாடுவோருக்கு உணவும் துன்பப்படுவோருக்கு உதவியும் செய்வதே உண்மையான வழிபாடு. அருட்பெரும் ஜோதியாகவும் தனிப்பெரும் கருணையாகவும் கடவுள் இருக்கிறார். பசிக்கும்போது தேவையான அளவு சாப்பிடுங்கள். உடலுக்கு உயிர் ஒன்று, அதுபோல் பல வடிவங்களில் இருந்தாலும் கடவுள் ஒருவரே. தெய்வத்தின் பெயரால் மிருகங்களை பலியிடுவது கூடாது. வழிபாட்டின் போது கடவுளை மட்டும் சிந்தியுங்கள். விரும்பி வேலை செய்தால் உழைப்பது ஒன்றும் கடினமல்ல. சோம்பல், பொய் பேசுதல், பொறாமை போன்ற தீய பண்புகளை கைவிடுங்கள். தனக்கென இல்லாமல் பிறருக்காக வழிபடுவது மேலானது. நல்லவர்களின் மனம் நடுங்கும்படி எந்த செயலையும் செய்யாதே. மகான்களின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்வு சிறக்கும். நாடு முன்னேற பெண்களின் பங்களிப்பு அவசியம். நடந்ததை விட்டுவிடு. நடப்பது நல்லதாகட்டும் என முயற்சி செய். கோயில் வழிபாட்டால் ஊர் ஒற்றுமையும், வீட்டு வழிபாட்டால் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும். இன்று புதிதாய் பிறந்தோம் என வாழ்ந்தால் மகிழ்ச்சி நிலைக்கும். படிப்படியாக வளர்ச்சி நிலைக்கும். அசுர வளர்ச்சி நிலைக்காது. குறைகளை பொறுக்கும் தன்மை அன்புக்கு உண்டு. உண்மையாக நேசிப்பவர்கள் கோபப்பட மாட்டார்கள். மனம் போன போக்கில் செல்லாதே. அறிவு பாதையில் செல். எந்த தொழிலையும் முடியாது என நினைக்காதே. திறமையுள்ளவனிடம் பணியாளனாக இருந்து கற்றுக்கொள். உற்சாகமாக செயல்பட்டால் உடல் நிலை மேம்படும். மனம் புத்துணர்வு பெறும். பிறரை ஏமாற்றாமல் வாழ்வதே ஆன்மீகம். அந்நிலையில் தெய்வமாக போற்றப்படுவீர்கள். தன்னிடத்தில் உலகத்தையும் உலகத்திடம் தன்னையும் காண்பதே கண் பெற்ற பயன். தவறில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு உன்னை திருத்திக்கொள். மகிழ்ச்சியாக இருப்பவனே உயர்ந்த மனிதன். கடவுளிடம் கேள், அவர் கொடுப்பார். தெரிந்தே தவறு செய்பவன் கண் இருந்தும் பார்வை இல்லாதவன். சுயநலத்தை மறந்தால் கடவுளை அடையலாம். புலன்களை கட்டுப்படுத்து. மனம் உன் பேச்சை கேட்கும். நெருப்பு இல்லாமல் சமையல் இல்லை. ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லை. கிடைப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ். யாருக்கும் பயன் தராத வார்த்தைகளை பேசாதே. தனிமையில் இருக்கும்போது தான் நீ யார் என்பது உனக்கே புரியும். பிறர் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் கண்டுகொள்ளாதே. விருந்தினரைப் போலவே வறுமையும் செல்வமும் தற்காலிகமானது. மூச்சு உள்ளவரை கடவுளை நினைக்க வேண்டும் என்ற வரம் கேள். தீய எண்ணம் இல்லாமல் வாழ்ந்தால் கடவுளின் தரிசனம் கிடைக்கும். நல்லவருடன் பழகினால் நன்மை உன்னை வந்தடையும். உழைப்பால் சிறுதொகை கிடைத்தாலும் அது மதிப்பு மிக்கது. ஒழுக்கமாக வாழ்ந்தால் உயர்வு பெறலாம். தர்மத்தில் நம்பிக்கை வைத்தால் அனைத்திலும் நம்பிக்கை பிறக்கும். ஒருவரின் பிறவி குணம் அவரை விட்டு விலகாது. பேராசையை விடு, துன்பம் விலகும். அறிவை கெடுக்கும் எந்த செயலிலும் ஈடுபடாதே. தர்மம் உள்ள இடத்தில் கடவுள் இருக்கிறார். வேதம் சொன்ன வழியில் வாழ்வை நடத்து. அதுவே புண்ணியம். கடவுளை சரணடைவதே கல்வி ஏற்றதின் பயன். உழைப்பின் மூலம் கிடைத்த பணத்தில் தர்மம் செய். பிறரது குறைகளை மன்னித்தால் தெய்வ நிலைக்கு உயர்வாய். வீணாக பேசி பொழுதை கழிக்காதே. கடவுளின் பெயரைச் சொல். மற்றவருக்கு உதவினால் நல்ல வாழ்வு அமையும். அலையும் மனதை புத்தியால் அடக்கு. வெற்றி காண்பாய். கோபப்படாதே. மனம் ஒருநிலைப்படும். நல்ல எண்ணங்களே ஒருவனை நல்லவனாக மாற்றும். ஐம்புலன்களின் கவர்ச்சி அறிஞர்களை கூட தடுமாறச் செய்யும். உன் தேவையை நீயே நிறைவேற்று. அதுவே உண்மையான கௌரவம். கர்ம வினைகளில் இருந்து விடுபட பக்தி செலுத்து. தர்ம வழியில் வாழ்ந்தால் எல்லா நாளும் நல்ல நாளே. துன்பம் என்பது கடவுளின் வரப்பிரசாதம். அதன் மூலம் தீவினைகள் கழியும். பணத்தாசை பிடித்த மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே. கடவுளிடம் ஆசைக்கொள். உனக்கு எது தேவையோ அதை அவர் கொடுப்பார். நல்ல மனம் கொண்டவரின் கண்களுக்கு எல்லாம் நல்லதாகவே தெரியும். தியானத்தில் வெற்றி பெறுவான். அனைத்திலும் வெற்றி பெறுவான். தியானம் செய்தால் பிறரிடம் எளிதாக பேசலாம், பழகலாம். தினமும் வழிபாடு செய். துன்பத்தில் இருந்து விடுபடுவாய். பிறரை குற்றம் சொல்லாதே. மீறினால் நீயே குற்றவாளி ஆவாய்.